கனடாவின் ஒன்டாரியோவில் ஜனவரி 1 முதல் மதுபோதையில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட நெடுஞ்சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் முதல் முறையாக மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக பிடிபடுபவர்கள் இதுவரை இருந்த 3 நாள் இடைநீக்கத்திற்கு பதிலாக 7 நாட்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை இழக்க நேரிடும். இந்த புதிய விதிகள் தண்டனைகள் தானாக நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளதுடன் சில சந்தர்ப்பங்களில் நீதிபதியின் முடிவு அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் தண்டனைகளை மேலும் கடுமையாகவும் ஒரே மாதிரியாகவும் நடைமுறைப்படுத்த உதவும் என கனடாவின் MADD அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி ஸ்டீவ் சல்லிவன் தெரிவித்துள்ளார். மதுபோதையில் வாகனம் ஓட்டுதலை எந்த ஒரு சட்டமும் முழுமையாக நிறுத்த முடியாது என்றாலும் இந்த சீர்திருத்தங்கள் பாதுகாப்பான சாலைகளை நோக்கிய ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் டிசம்பர் மாதத்தில் மட்டும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக 1268 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் லண்டன் பகுதியிலேயே 269 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. பாதுகாப்பான மாற்று வழிகள் இருந்தும் பலர் மதுபோதையில் வாகனம் ஓட்டுவது கவலைக்குரியது என காவல்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரம் முதல் முறையாக மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக குற்றம் நிரூபிக்கப்படும் ஓட்டுநர்களுக்கு கட்டாய கல்வி மற்றும் விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.